எவ்வளோ சொன்னா ஒரு அட்டை எவ்வளோ ஒரு அட்டை வந்து 15 ரூபா வரும். ஃபுல்லாக வந்து இந்த புக்ஸ் தான் இங்கே வந்து எல்லாமே எடுத்துருக்காங்க. பாருங்க புக்கு நிறைய இருக்கு. லைட்டை போட்டு எல்லாமே புக்கு தான். எல்லாமே இங்கே வந்து இந்த அக்கௌண்ட்ஸ்க்கு உண்டான இந்த லெட்ஜர் புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லா விதமான புக்ஸு எல்லாமே இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் கேலண்டர் அட்டை இப்போ வந்து எல்லாமே இந்த நியூ இயர் வர்றதுக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நோட் புக்ஸ் எல்லாம் அது பண்ணுறீங்க. ஓ இந்த மாதிரி நோட் புக்கெல்லாம் ஓகே 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 ஓகே. இது எல்லாமே நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறீங்க இல்லையா? நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. இதில் இருக்கு ஃபேக்ட்ரி 3வது தெருவில். ஓகே. இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கு. ஓகே. இந்த மாதிரி புக்கெல்லாம் ஓ ஓ ஓ இதெல்லாம் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா இது? புக்கு தாம்மா. ஓகே. ரெண்டாவது வந்து இந்த பூக்கடை வந்ததுனால அதுவும் நம்ம இருந்தால் தான் உள்ளே வருவாங்க. புக்கு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பழைய கஸ்டமர் இருந்தால் தான் வராங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதனால வந்து இதை நம்ம உள்ளே வச்சுட்டு ஓகே. நீங்கள் அது வர்றவங்க கிட்ட பர்டிகுலராக சொல்லணும். நீங்கள் வந்து தேடி வருவாங்க. 75வது வருஷம் தேடி வர்றவங்க மட்டும் இல்லை, எங்களை மாதிரி புதுசாக வர்றவங்க கிட்டையும் சொன்னீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியும். இது வந்து பச்சைபாஸ் பில்டிங். இது ஓகே ஓகே. பச்சைப்பம்மையார் பில்டிங்கு. ஓகே. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து 75க்கு மேலே இருக்கு. 47. ஓகே. அதில் அவருடைய எங்கள் ஓனரோட பேரன் உட்காந்துருக்காரு. ஓ 3 தலைமுறையாக அது நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து ஃபேக்ட்ரியில் இருந்தாரு. ஓகே. பையன் வந்து பாத்தீங்கன்னா பிராட்வேல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே. சேனல்ல வர்றதெல்லாம் வைக்கப்படக்கூடாது. அதெல்லாம் வைக்கக்கூடாது. அதில் நல்ல பையன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வைக்கப்படக்கூடாது. உன்னோட சர்வீஸ் வெளியில போகுது இல்ல, அது சந்தோஷம் தான் படணும். ரொம்ப சந்தோஷங்க.